இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஸோ போன 2 காணொளியில் என்ன சொல்லியிருந்தேன்னா, எப்படி தேவன் சட்டப்பூர்வமாக பூமியும் பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே மனிதன் கையில் கொடுத்துருந்தாரு. அதை மனுஷன் கையிலேருந்து தந்திரமும் பொய்யும் புரட்டும் சொல்லி ஏமாற்றி பிசாசு அதை வாங்கினா, அதை மறுபடியும் மனுஷனுக்கு பெற்றுத்தரவே தேவகுமாரனாய் பூமிக்கு அவதாரம் எடுத்து மரித்து பாதாளம் சென்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் அந்த அதிகாரத்தை இயேசு சிலுவையில் மீண்டும் பெற்றெடுத்தார். இதுதான் சந்தோஷமான செய்தி. அதுக்கு தான் அவர் பேரை மீட்பர்னு நம்ம சொல்கிறோம். மீட்டெடுத்தார். எதை மீட்டெடுத்தார்னா, என் பிள்ளைக்காக நான் இந்த பூமியை சிருஷ்டித்து கொடுத்தேன்னா நடுவில் நீ எடுத்தீன்னா நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லி அப்பா அவருடைய மரணத்தினாலும் அவர் உயிர்த்தெழுதினாலும் அதை அவர் மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இயேசு என்கிட்ட வர்றவங்களுக்கு அந்த அதிகாரத்தை நான் தருகிறேன். அதான் யோவான் நற்செய்தியில் 1வது அதிகாரம் 12-13 வசனத்தில், என்னை விசுவசிக்கிற யாவரும் என்னுடைய பிள்ளைகள் ஆவாங்க, அந்த பிள்ளைகளுக்கு நான் அதிகாரம் தருகிறேன். அப்போனா உங்களுக்கும் எனக்கும் இப்போ அதிகாரம் இருக்குது. இந்த பூமியை மட்டும் இல்லை, பூமியில் இருக்கிற எல்லாத்தின் மேலேயும் நமக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ இங்கே தான் ட்விஸ்ட்டு. நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், என் வாழ்க்கையில் நான் வெற்றியாக வாழ முடியல, எனக்கு தோல்வி பல விதமாக வருது, என்னுடைய சேவிங்ஸ் இல்லை, நான் ஒரு வீடு வாங்க முடியல, இதெல்லாம் சின்ன விஷயங்கள். சரிங்களா? சின்ன விஷயமே நம்ம வெற்றி பெற முடியலன்னா பெரிய விஷயத்தில் எப்படிங்க வெற்றி பெற முடியும்? கல்யாணம் ஆகலை, கல்யாணத்தில் குழந்தை இல்லை, குழந்தை நல்லா படிக்கலை, எனக்கு சரீர பலவீனமாக இருக்குது, இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இதில் நம்ம வெற்றி பெறணுங்க. இதில் நிச்சயமாக வெற்றி பெறணும். இதில் வெற்றி பெற்றால் தான் நம்மளால் பெரிய காரியங்களாக செய்ய முடியும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. இப்போ அந்த அதிகாரத்தை கேள்வி என்னென்னா, இது எப்படி பயன்படுத்துதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு தெரியும், ஆனால் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. நிறைய பேர் போலீஸ்காரன் ஆயிடுவாங்க, எஸ்ஐ ஆகிடுவாங்க, இன்ஸ்பெக்டர் ஆவாங்க, டிஜிபி ஆவாங்க, எல்லாம் ஆவாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய அதிகாரத்தோட வல்லமை என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. ஏரியாக்குள்ளே எத்தனை திருடன் இருக்கான்னு கண்டுபிடிக்கணுங்க. இதெல்லாம் என்னுடைய ஏரியா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்போ தான் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, எந்த ஏரியாவுக்குள்ளார என்னுடைய பவர் வேலை பார்க்கும். அப்போ சாதாரண கான்ஸ்டபிள்லேருந்து நான் எஸ்ஐயாக மாறணும், சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆகணும். இதெல்லாம் அடுத்த காணொலியில் நான் பேசுகிறேன்.